மேனேஜர் என்ன முக்கிட்டு இருக்கீங்க? வரல. என்ன ரொம்ப நாளா கார் செட்டு பக்கம் தண்ணி போட வரதில்ல? அன்னைக்கு நான் போட்டுட்டு நான் பட்டபாடு போதாதா? அன்னைக்கு என்னமோ தெரியாதனமா நடந்து போச்சு. அத மனசுல வச்சுக்கிறாதீங்க. இன்னைக்கு நம்ம காசுல போட்டுருவோம். இனிமே தண்ணி போடுறதுன்னா சொந்த காசுல தான் போடுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆமா, என்ன மூச்சு வாங்குது? வண்டியத்தெல்லாம் மூச்சு வாங்காதா? இந்த பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். மூச்சு நிறுத்தணும்னா? அது இல்லங்க, கண்ணனுக்கே தெரியாத ஐடியா நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன சொன்னா செய்வீங்களா? நிச்சயமா. நேர கடைக்கு போங்க, ஒரு பெரிய தராசு வாங்குங்க. ஒரு பக்கம் உங்க காரை ஏத்துங்க, இன்னொரு பக்கம் பேர்ச்சம்பளமா ஏத்துங்க. எடைக்கெட பேர்ச்சம்பளத்தை வாங்கி வீட்டுல ஸ்டாக் வைங்க. நீங்க சாகுற வரைக்கும் தின்னுகிட்டே சாகலாம். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதியில பேர்ச்சம்பளம் மரங்களா முளைக்கட்டும். டேய், என் சமாதி என்ன சகாரா பாலைவனமா? கண்ணனுக்கு வராத ஐடியா உனக்கு. அன்னைக்கு அவங்கிட்ட வத்தி தானே வச்சேன், இன்னைக்கு தீவட்டியே வைக்கிறேன். அன்னைக்கு காதை கடிச்சு துப்போன்னு தானே சொன்னேன், இன்னைக்கு வாயை கடிச்சு துப்பிடுவேன். மீசையை விட்டுருவில்ல? தின்னுடுவேன். இவன் கூட பேசுறதா இருந்தா முகமூடி போட்டுட்டு தான் பேசணும் போட்டு இருக்கேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன? 100 ரூபாய் தர்றேன், பாக்கெட்ல வச்சுக்க. வண்டியை கொஞ்சம் தள்ளுறியா? நான் 200 ரூபாய் தரேன், பாக்கெட்ல வச்சுக்கங்க. என்ன விட்டுருங்க. என்னையா மேனேஜரு அதிசயமா நம்ம வீட்டு பக்கம், அதுவும் கார்ல? ஏயா பொன்னுச்சாமி, பியூன் வேலை பாக்குற, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்க? இந்த கிண்டல் தானே வேணாம்ங்கிறது. சொந்த வீடு இல்லையா, வாடகை வீடு. அதையாவது ஒழுங்கா கொடுக்குறியா? சரி சரி, வண்டியில ஏறு. எங்க சாராயம் குடிக்க போறோம்? இல்ல, மொத்தமா காய்ச்சி வியாபாரம் பண்ண போறோம். நல்லது. ஏய், சாராய கடைக்கு போற வண்டியா இது? இனிமே உனக்கு எல்லாமே ஃபாரின் தான். ஃபாரின் சட்டை, ஃபாரின் பேண்ட், ஃபாரின் கோமண துணி. என்னையா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எல்லாம் மர்மமாவே சொல்லிட்டு இருக்க. அங்க வா, ரிவீல் பண்றேன். சரி, ஃபாரின் சரக்கு தானே குடிக்க போறோம், 2 கடல உருண்டி வாங்கிட்டு போயிடுவோமா? உன் புத்தி ஒன்ன விட்டு போகுதா? மூஞ்சிய பாரு, நல்ல அம்மாவாசை மாதிரி. கார்ல ஏறு. கார்ல ஏறணும்னா கதவை திறந்துட்டே ஏறணும். இப்படி ஒரு இருட்டான ஆளை நான் பார்த்ததே இல்ல. பட்டமா, பட்டமா, இங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாரு? வாங்கலைங்க. ஹை, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா. கொஞ்சம் இந்த வர்றேன். ராதா, உங்க அத்தை எதுக்கு உள்ள போயிருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப பாடிக்கிட்டு இருந்தாங்களே பாட்டு, பாதியில மறந்து போச்சு. உள்ள போய் பாட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. மாமா ராதா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிற, குங்குமம் வச்சுக்க. நல்லா இதெல்லாம் பண்பாடு. ஏங்க பட்டம்மா, என்ன நீங்களும் தான் இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கால்ல விழுந்திருக்கீங்களா? எனக்கு என்ன காலா இல்ல? எனக்கு என்ன மனசு இல்லன்னு நினைச்சீங்களா? நான் உங்க கால் மேல விழுந்தா உங்க கால் சுளுக்கிக்காதா? இதெல்லாம் பண்பாடு. அத்தை, மாமா, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் மாத்திரம் கேட்டா போதுமா? உங்க அத்தையும் சேர்ந்து கேட்கணுமா? இந்த வீட்டுல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க கேட்டா போதும். இந்த வீட்டுல எல்லாருக்கும் சம அதிகாரம் உண்டு. ஆமா, ஜனநாயக நாடு மாதிரி ஜனநாயக வீடு. நீ எதுக்கு வந்திருக்கேங்கிறத நீ தான் சொல்லணும். இந்த வீட்டுல யார் யார் எப்படி, யார் யாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதெல்லாம் தெரிஞ்சதானே குடும்பம் நடத்தி குப்பை கொட்டலாம். ஓஹோ, ஒத்திகை பார்க்க வந்திருக்கியா? பாரு பாரு, இன்னைக்கு முழுக்க நான் இந்த வீட்டுலதான் இருக்க போறேன். நல்லா இரு. யார தேடுற? உன் வருங்கால புருஷனையா? அவருக்கு இன்னும் பொழுது விடியல, மணி 10 தானே ஆகுது, தூங்கிட்டு இருக்காரு. மை காட், இன்னுமா தூங்குறாரு? ரொம்ப கெட்ட பழக்கமாச்சே. இது என்ன கெட்ட பழக்கம்? படுக்கையில படுத்துக்கிட்டே பல்லே விளக்காம காபி சாப்பிடுவாரு. கேட்டா பெட் காபியும் பாரு. பெட்டா காபி சாப்பிடுது? அதையும் கவனி. ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல எல்லாத்தையும் நீ கவனி. எதுக்கு எங்க கூட்டு வந்து இறக்குன? பாத்தியா, கண்ணு கட்டின தூரம் எல்லாம் நம்ம எஸ்டேட் தான். அடேங்க அப்பா, இங்க உள்ள ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு சவரம். இதுல தங்கம் எல்லாம் காய்க்குமா? காய்க்கும். அந்த பக்கம் இருக்கிற செடியில ஒவ்வொரு நோட்டா காய்க்கும். ஓஹோ, ஒரு உதாரணத்துக்கு சொன்னையா, இங்க உள்ளவங்களுக்கு முதல்ல டீ, 2வது தான் பொண்டாட்டி. ஐயோ, இந்த இடத்துல நான் பறக்காம போயிட்டேனே. இவ்வளவும் எங்க தாத்தாவுக்கு சொந்தம். அப்படியா? ஆமா, ஆனா எங்க தாத்தா வித்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு? எங்க தாத்தா அந்த மண்ணுக்கு சொந்தமாயிட்டாரு. இந்த மண்ணு
எங்க முதலாளிக்கு சொந்தமாயிருச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். முதலாளி இருக்காரா? முதலாளி ஃபேக்டரிக்கு போயிட்டாரு, உங்களை அங்க வர சொன்னாரு. என்னம்மா காலங்காத்தால? என்னம்மா? ஏய் நீயா? மணி 10 இன்னும் என்ன தூக்கம்? எந்திரிங்க. ஏய் என்ன அதிகாரம் பண்ற? ஏ நான் அதிகாரம் பண்ணக்கூடாதா? பண்ண கூடாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிப்போம். அப்படியா? அப்படிதான். மாமா மாமா, என்னம்மா? இவர் அதிகாரம் பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? டபுள் ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே நீதான். இப்ப என்ன சொல்றீங்க? எந்திரிங்க. பாப்பா எந்திரிங்கண்ணா. என்னய்யா, ஏன் அப்படி ஓடி வர்ற? முதலாளி உங்களை வீட்டுக்கு வர சொன்னாரு. அவர் என்ன இடத்துக்கடம் எடுத்தடிக்கிறாரு? அது கிடக்கட்டும். என்னையா இது? பாத்ரூம். யோ ஃபேக்டரியா? உன்னோட தொல்லையா போச்சு. இன்னும் என்னென்ன சித்திரவதை செய்ய போறியோ? ஏரியா ஏங்க தங்குதுறீங்க? பட்டம்மா, நீங்க சமைச்சா நாக்குல தண்ணி வரும், மருமக சமைச்சு கண்ணுல தண்ணி வருது. இது பெரிய சமையலுங்க. தண்ணீரை தவிர மத்த எல்லாத்துலயும் மிளகா பொடி அள்ளி தூவி இருக்கான். ஏமா அவளை போய் சமைக்க சொன்னீங்க? சத்தம் படாதா? அவ உள்ள இருக்கா. மருமக ஆசைப்பட்டா. ஆமா, அவ ஆசைப்பட்டா நாங்க அழுது பாக்கணுமா? அழு ஒரு நாளைக்கு. சாம்பார் நல்லா இருக்கா? பிரமாதம். இந்த மாதிரி சாம்பார் நாங்க சாப்பிட்டதே இல்ல. இல்லைங்க 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 இல்லவே இல்லைங்க. சமையலா இது? எல்லாத்திலும் காரம். உன் காரம் என் காரம் இல்ல, ஆண் காரம். அவ்வளவு காரமா? ஏன் சொல்லல? என்னம்மா நீ முதல்ல நம்ம வீட்டுல சமையல் பண்ணிருக்க, உன் மனசு கஷ்டப்படக்கூடாது இல்ல? உங்களுக்கு என்னமா காலம் பூராவும் கட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறது நான் தானே. அத பாருங்க. என்னடா கஷ்டப்பட போற? பெருசானமா அலட்டிக்கிறான். எல்லாம் கத்துக்குவாடா, நான் கத்து கொடுத்தேன். கத்துக்குவா. முதல்ல புடவை கட்ட தெரியுதான்னு பாருங்க. அட, இப்ப புடவை கட்டுறதா முக்கியமா? வாயெல்லாம் எரியுதுங்க. என்ன எரியுது? தண்ணியை குடிங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? இப்ப என்னடா புடவை கட்டிக்கணும்? ஒன்னா பிறந்தவளுக்கு புடவை கட்ட தெரியாதா? பெருசா இழுக்கிறான். நீ போமா, உள்ள போய் என் புடவை இருக்கு கட்டிட்டு வா. அடேங்க அப்பா, எம்புட்டு பெரிய வீடு. இதுவும் நம்ம தாத்தா வீடு தான். இதையும் வித்துட்டாரா? அதான் இல்ல, எஸ்டேட் ஃபேக்டரி எல்லாம் வித்துட்டாரா? கையில காசு இல்ல, ஊரை சுத்தி கடன். இந்த வீடு ஏலத்துக்கு போயிருச்சு. ஆமா, உனக்குன்னு உங்க தாத்தா என்னதான் வச்சுட்டு போனாரு? பல் செட்டு. அத வாயில வச்சு பார்த்தேன், சைஸ் சேரல, பொட்டியில வச்சுட்டேன். எங்கம்மா உங்க மருமகளை இன்னும் காணுமே? அட இருங்கய்யா, அவசரப்படுறீங்களே, புடவைய கட்ட வேணாமா? நல்லா கட்டினா போங்க, பொழுதே போயிடும் போல இருக்கே. பாத்துக்கிட்டே இரு. புடவையை கட்டிக்கிட்டு இப்ப மருமக மகாலட்சுமி மாதிரி வரப்போறா. பார்த்த உடனே அசந்து போயிட பிறப்பாரு. நாலு கையோட வா. சுத்த விவசாய இல்லாதவா இருக்கான். ஏங்க பட்டம்மா, யார பார்த்தாலும் விவசாய இல்லைன்றீங்களே, யாருக்குத்தான் விவசாயம் இருக்கு? எனக்கு மட்டும்தான் இருக்கு. அம்மாவுக்கு விவசாயம் இருக்கா? கொடுக்க மாட்டானே. பாத்தீங்களா, சேம் சைடு கோல் போட்டீங்களே. ஏங்க பட்டம்மா, நம்ம மருமக புடவை கட்ட போய் 1 மணி நேரம் ஆச்சுல்ல? ஆமா. அம்மா, என்னமோ உங்க மருமக புடவைய கட்டிக்கிட்டு வருவான்னு சொன்னீங்க, அள்ளிக்கிட்டு வந்திருக்கா. இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் கொண்டாந்து கையை நீட்டிடுவான் முன்னால. மூஞ்சி சும்மா இருடா. என்னம்மா, அவன் சொன்ன மாதிரி அள்ளிக்கிட்டு தான் வந்திருக்க புடவைய. நல்ல பொண்ணுமா நீ. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, மருமக கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே, புடவை கட்ட தெரியணும் கண்ணே. நான் சில்லறை எடுத்துட்டு வரலையே. சில்லறை புத்தி போகுதா? ராஜ பரம்பரை வர்றாரு, எந்திரி. இவர்தான் அந்த பியூனு. இல்ல, இவர்தான் அந்த பியூனு. இவர் எங்க முதலாளி. கும்பிடுறேனுங்க. என் பேர் பொன்னுசாமி. தெரியும். நான் போட் கிளப்ல பியூனா இருக்கிறேன். கலெக்டரா இருக்கேன் என்ன சொன்னாரு. பொத்திக்கிட்டு சும்மா அறியா. உட்காருங்க. தேங்க்ஸ். உணர்ச்சி வசப்பட்டேன். பியூனு உட்கார்ந்து இருக்கான், மேனேஜர் நிக்கிறார். இதுக்கு தான் நாமளும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கணும். மேனேஜர் சொல்ல வேண்டியது சொன்னீங்க. சொல்லிட்டேனே. எங்க தாத்தா கடன் விஷயத்துல இருந்து பல்லுச்செட்டு வரைக்கும் பளிச்சுன்னு சொல்லிட்டேன். சொன்னா இல்லையா? என் விஷயத்த சொன்னியா? சொல்லாம இருப்பானா? எங்க தாத்தா வித்தத உங்க தாத்தா தான் வாங்கினாருங்கிற வரைக்கும் சொல்லிட்டேன்.
சொல்ல வேண்டியதை சொன்னீங்கய்யா. என்ன முதலாளி, நான் சொல்லாம இருப்பானா? புலியில இருந்து தலை வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டேனே. ஐயோ, சொல்ல வேண்டியதை சொல்லாம விட்டுட்டேனே. முதலாளி, அத உங்க வாயினால சொன்னா பிரைட்டா இருக்குமேன்னு அதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க ஆன் பண்ணுங்க. ரெடியாரியா? நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இந்த உலகத்துல எதுவுமே தப்பு இல்லைங்க. தப்பா நினைச்சாதான் தப்பு. தப்பு இல்லைன்னு நினைச்சா தப்பே இல்ல. ஒரே கப்பா இருக்கு. நீங்க தப்புங்க. சீ, கேளுங்க. நான் உங்க பொண்ணை பார்த்தேன். ஐ லைக் ஹர். என்ன பதிலே சொல்லாம இருக்கீங்க? எனக்கு தகுதி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க கோடீஸ்வரரு, அவரு பொண்ணை பத்த அப்பா. அவரை கூப்பிட்டு வச்சு கேட்டா 2 பாயிண்ட் இருக்குல்ல. அந்த பொண்ணை நீங்க கட்டிக்கவா இல்ல வச்சுக்கவா, அதான் யோசிக்கிறாரு. தப்பா நினைச்சா தப்பு இல்ல. தப்பா நீங்களே கேளுங்க. உங்க பொண்ணை நான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் கட்டிக்க ஒத்துக்கல, வச்சுக்கவான்னு கேளுங்க. என் பொண்ண ஏற்கனவே ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணியாச்சுங்க. அதனால இல்லைங்க, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. இன்னொருத்தருக்கு கட்டி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இவரு கட்டிக்குவாரு. நல்லா இருக்காதா? உங்க வாயால இப்படி கேப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. வாயால கேட்காம மூக்காலைய கேட்பாங்க. பொன்னுசாமி, உங்க முடிவை இப்பவே சொல்லணும்னு நான் வற்புறுத்தல. நல்லா யோசிச்சு நாளைக்கே சொல்லுங்க. ஓகே? பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு, பந்தக்காரனுக்கு சொல்லியாச்சு, மேளக்காரனுக்கு சொல்லியாச்சு, சமயக்காரனுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆமா. நல்ல சமயக்காரன் தானே பாத்திருக்கீங்க. பின்ன என் கல்யாணத்துக்கு சமையல் எப்படி இருக்கணும் தெரியுமா? சாப்பிடும்படியா இருக்குங்க, கவலைப்படாதீங்க. போடா, சமையல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடாடாடாடாடா, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். இப்படி பாடி பாராட்டலாமா இல்ல சாதாரணமாவே பாராட்டலாமா? மொத்தத்துல கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் நம்மள பாராட்டணும். ஐயா, யாரு யாரு? வாங்க வாங்க. என்ன விலாசம் தெரியாம வந்துட்டீங்களா? பொன்னுசாமி ஐயா இதெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாருங்க. பொன்னுசாமி ஐயாவா? என்னங்க, நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம ராதாவுக்கு வாங்கி கொடுத்த புடவை நகையெல்லாம் திரும்பி வந்திருக்குங்க. அப்பா, ஏதோ லெட்டர் இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை என்பதால் நீங்கள் நிச்சயதாம்பூலத்தன்று வைத்திருந்த பொருள்கள், கொடுத்த பணம், மஞ்சள் உட்பட திருப்பி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளவும். இப்படிக்கு பொன்னுசாமி பிள்ளை. என்னங்க ஆச்சு இந்த ஆளுக்கு? பெரிய வீட்டுக்கு போன உடனே பொன்னுசாமி பிள்ளையா மாறிட்டார். அப்பா, என்னப்பா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்னங்க பண்றது? பட்டம்மா, இந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத விஷயமே இல்ல. நான் பொன்னுசாமிய பாத்துட்டு வரேன். வாங்க. ஏன் வாசப்பள்ளே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. உங்க வீட்டுக்காரர் இருக்காரம்மா? இருக்காரு. அவரை நான் பார்க்கணும். உட்காருங்க, இதோ கூப்பிடுறேன். சரி. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்ட. என்ன? அவர் வந்திருக்காருங்க. எவரு? நம்ம சம்பந்தி. ஓஹோ, எனக்கு அவரை பார்க்கவோ பேசவோ நேரம் இல்லைன்னு போய் சொல்லிடு. நீங்க பேசுறதும் செய்யறதும் கடவுளுக்கு கூட பொறுக்காதுங்க. நீங்க செஞ்ச அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு வீடு தேடி வந்திருக்காரு. அவரை பார்த்து நல்ல விதமா பேசுங்க. நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். வாங்க. உங்களைத்தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நிச்சயதார்த்தத்துல வச்சிருந்த பொருளை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. பொன்னுசாமி, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணத்தை மாத்திரம் நிறுத்திடாதீங்க. ஏன்னா சின்ன சிரிசுங்க, ஒண்ணு மனசார விரும்புதுங்க. அவங்க பிரிச்சுடாதீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா சொல்லுங்க, என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சிடுறேன். அவங்க சொத்தே இல்லாம சுகமா வாழ்ந்துட்டு போகட்டும். என்ன பொன்னுசாமி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் பதில் பேசாம நிக்கிறீங்களே, உங்க முடிவுதான் என்ன? வீடு தேடி வந்தவருக்கு பதிலே சொல்லாம வாசல் வரைக்கும் கூட்டு வந்து விட்டு இருக்கிறேன்.
நீங்க படிச்சவரு புரியல. இனிமேலும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போகலாம். எங்கங்க அவரு? அதெல்லாம் நல்ல மாதிரி பேசி அனுப்பிட்டேன். இனிமே நம்ம ராதா அந்த ராஜாவை பார்க்கவோ பேசவோ கூடாது. உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை. மீறி நடந்தீங்க, அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த பூவு பொட்டு அதெல்லாம் இருக்காது. ஜாக்கிரதை. ஐயா, என்ன ராதாமா சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க.